எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தகுமார் பேசுகிறேன். தெலுங்கு மொழியையும் அந்த மக்களையும் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் மனோபாவத்தையும் எல்லாரும் நம்ம மதிப்போம். ஆக்சுவலாக தெலுங்கு மக்களை கோல்டி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறேன். கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். தெலுங்கு அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி ரிவர்ஸில் படித்தா குல்ட்டின்னு வரும். அது ஒரு அர்த்தம். இன்னொன்று, ஒரு காலத்தில் தெலுங்குக்காரங்க லேபர் ஃபோர்ஸாகவும் ஒர்க்கிங் கம்யூனிட்டியாகவும் இருந்தாங்க. அவங்க கில்ட்டி பார்க்காம வேலை பார்த்தாங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியன் சொல் பண்ணுற மாதிரி. ஸோ கில்ட்டி பார்க்காம வேலை பார்த்தனால அந்த டேர்ம் குல்ட்டின்னு வந்ததாகவும் எனக்கு தெரிஞ்ச நான் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தமிழர்களும் தெலுங்கர்களும் மாமா மச்சனாகவும் நல்ல சகோதரர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் தமிழ்நாட்டில் இருப்போம். உலகம் பூரா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தெலுங்கு மக்களோட எல்லா மொழிக்காரங்களும் அந்யூன்யமாக இருப்பாங்க. தெலுங்கு மொழியை சுந்தர தெலுங்கு அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடியிருக்காரு. மியூசிக்கு தெலுங்கு தேவை. ஸோ தெலுங்குலேருந்து கூட நிறைய ஆளுமைகள் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்லேருந்து பிறந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தான் தெலுங்கு. ஸோ அந்த மக்களின் சுயமரியாதையும் மனோபாவத்தையும் மதிப்போம்.